டிசம்பர் 20 AM ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம். அம்பேத்கர் பற்றிய அமித்ஷாவின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சிகள். आज 2 बजे तक के लिए स्थगित की जाती है. நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. அம்பேத்கர் பற்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பேச்சுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெடிக்கும் போராட்டம். நாட்டை பற்றி கவலைப்படுபவர்கள் அம்பேத்கர் பெயரைத்தான் சொல்வார்கள். அதிக பாவங்கள் செய்பவர்கள்தான் புண்ணியத்தை பற்றி கவலைப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலடி. அம்பேத்கர் பெயரை சொன்னால் சாவர்கர் வாரிசுகளுக்கு எவ்வளவு வயிறு எரிகிறது என்பதை அமித்ஷா வெளிப்படுத்திவிட்டார். அம்பேத்கரும் சங் பரிவார்களின் உண்மையான எதிரி என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கண்டனம். அம்பேத்கரை சிறுமைப்படுத்துபவர்கள் மக்களால் நிராகரிக்கப்படுவார்கள் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. இந்திய மக்கள் உயரத்தில் வைத்து போற்றும் அரசியல் அறிவுலக ஆளுமை என விஜய் கருத்து. அம்பேத்கரை அவமதித்த காங்கிரசின் இருண்ட கால வரலாற்றையே அமித்ஷா அம்பலப்படுத்தியதாக பிரதமர் மோடி கருத்து. நான் பேசிய கருத்தை 48 மணி நேரத்தில் காங்கிரஸ் திரித்து பேசி வருவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே மழை நிவாரணம் கேட்டு கிராம மக்கள் போராட்டம். சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்ததால் பரபரப்பு. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே வருகின்ற 21ஆம் தேதி அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்காததை கண்டித்து இபிஎஸ் அறிவிப்பு. வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கனமழை. முக்கிய சாலைகளில் நெரிசலால் வாகன ஓட்டிகள் அவதி. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். நாளை காலை வரை மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுத்தது வானிலை ஆய்வு மையம். சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அஸ்வின் அறிவிப்பு. 2010 முதல் இந்திய அணிக்காக விளையாடிய அஸ்வின் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தியுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 3வது டெஸ்ட் போட்டி டிராவில் முடிந்தது. கனமழை காரணமாக போட்டியை தொடர முடியாத நிலையில் அறிவிப்பு. டிசம்பர் 20 AM ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம்.